ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஈரல் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால இப்படி இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஈரலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு ஈரல் வந்து நல்லா இந்த மாதிரி சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஈரலை வந்து அப்படியே அந்த எண்ணெயிலே போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இன்னும் ரொம்ப கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் வந்து பெப்பர், கொஞ்சம் பெப்பர் போட்டால் போதும். அப்புறம் நல்லா ஒரு மிக்சிங். இப்போது நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் ஏன் இந்த கரண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னு. இப்போ தான் சிக்கன் பொரிச்சேன், அதனால் அதையே சரி எதுக்கு இன்னொரு கரண்டி எடுத்து மீன் அடிச்சுட்டுன்னு இதிலே போட்டு மிக்சிங்கை போட்டேன். ஓகேவா? இப்படி நல்லா ஈரல் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இப்படி இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சுருளை வதக்குங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுருளை வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே வதக்குங்க, கொஞ்சம் கூட தண்ணி விட்டுறாதீங்க. இதோ இப்படி நல்லா சுருளை வதக்கிடலாம். இருக்குதுங்க. ஆமாம், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோ இந்த பீஸ் பாருங்களேன், ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கா.